எல்லாருமே தீய சக்தி, நான் தான் தூய சக்தின்னு சொன்னீங்க. இப்ப விஜய் ஒரு தீய சக்தினா அவர் மனைவி சொல்றாங்க. ஆனால் சினிமாக்காரர்களுக்கு அந்த உண்மை தெரிந்திருந்தது. பல பேர் பேசினார்கள், அது அவதூறாக கருதப்பட்டது, வதந்தியாக நினைக்கப்பட்டது, கிசு கிசு பேசுகிறார்கள் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவருடைய மனைவியே வாக்குமூலம் கொடுக்கிற போது இது அப்பட்டமான உண்மை. ஏன்னா இவ்வளவு புகழ்மிக்க ஒரு மனிதரை, கோடிக்கணக்கிலே சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை பிரிய வேண்டும், இவ்வளவு புகழ்மிக்க ஒரு மனிதரை பிரிய வேண்டும்னா அவங்க எப்படி விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு பெருமிதத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. 2 குழந்தைகள், ஒரு பையன் ஒருத்தன், பொண்ணு ஒன்று. அப்போ இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய மன அழுத்தம், ஒரு நீண்டகால மன போராட்டம் இல்லாமல் இப்படி ஒரு அறிவிப்பை அவர்கள் சொல்ல முடியாது. இப்போ நான் எதற்காக உன்னை செய்யணும், உன் குற்றங்களை, உன்னுடைய அத்துமீறலை, ஒழுக்கக்கேட்டை, தனி மனித வரம்பு மீறலை, உன் பாலியல் அத்துமீறலுடைய வாழ்க்கை முறையை நான் எதுக்காக சகிக்கணும்? என் குழந்தைகளுக்காக நான் இவ்வளோ நாள் பொறுத்தேன், இனி பொறுக்க வேண்டிய அவசியம் எனக்கு நிச்சயமா இல்லை என்கிற இடத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. அவர் குடும்பத்துக்கு உண்மையா இல்லை, பொண்டாட்டிக்கு உண்மையா இல்லை, பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லை, கூட வேலை பார்த்தவனுக்கு உண்மையா இல்லை, யாருக்குமே உண்மையா இல்லாம நீ கேரியரோட உச்சத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு வரேன், பிள்ளையை விட்டுட்டு வரேன் யார்கிட்டையுமே சொல்லலையே அப்படிங்கிறதான் பல பேருடைய கேள்வியா இருக்கு. உலகெங்கிலும் வாழும் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது திரைப்பட விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பரபரப்பான சூழல், எல்லாரும் எலெக்ஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸாக வந்திருக்கு. என்னன்னா, விஜய் அவர்களை பற்றி அவரோட மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு கோர்ட்டை அணுகியிருக்காங்க. ஸோ இதை கோர்ட் அணுகுனது ஓகே, அது எல்லாரும் ஒரு நட்சத்திர கப்புள்ஸ் பிரியறது நார்மல் தான் அப்படின்னு சொன்னா கூட இவங்க வச்சிருக்கிற குற்றச்சாட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய குற்றச்சாட்டுகளாக இருக்கு. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2021 வேறொரு நடிகையோட உறவிலே, திருமணம் தாண்டிய ஒரு உறவிலே இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டு நான் கண்டித்தேன். பல முறை அவருக்கு நான் அப்படி அந்த உறவிலிருந்து வெளியேறும்படி நான் வற்புறுத்தினேன், பல முறை மன்றாடினேன். அவர் எதையுமே கேட்கவில்லை. என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காவது நீ சரி செய்யணும் அப்படின்னு நான் எவ்வளோ போராடினேன். அப்போ 2021 இப்பொழுது 2025 டிசம்பரில் தான் அவங்க இந்த விவகாரத்துக்கான மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஒரு 5 ஆண்டு காலம் அவங்க இதை சரி செய்வதற்காக அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். கத்திரிக்காய் முத்துனா கடத்தருவுக்கு வந்துருங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளவுதான் இது சினிமாக்காரர்களுக்குள்ள நிறைய பேர் இது ஏற்கனவே பேசப்பட்டதான். சினிமாக்காரர்களுக்கு யாருக்கும் இது அதிர்ச்சி இல்லை. பல பேர் சொன்னார்கள், அவர் மீதான ஒரு புகழ்மிக்க மனிதர் மீதான அவதூறை பரப்புகிறார்கள் என்று பல பேர் எங்களை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுக்களை எங்கள் மீது பிரயோகிக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் கூட சமாளித்தார்கள். ஆனால் சினிமாக்காரர்களுக்கு அந்த உண்மை தெரிந்திருந்தது. பல பேர் பேசினார்கள், அது அவதூறாக கருதப்பட்டது, வதந்தியாக நினைக்கப்பட்டது, கிசு கிசு பேசுகிறார்கள் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவருடைய மனைவியே வாக்குமூலம் கொடுக்கிற போது இது அப்பட்டமான உண்மை. ஏன்னா இவ்வளவு புகழ்மிக்க ஒரு மனிதரை, கோடிக்கணக்கிலே சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை பிரிய வேண்டும், இவ்வளவு புகழ்மிக்க ஒரு மனிதரை பிரிய வேண்டும்னா அவங்க எப்படி விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு பெருமிதத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. 2 குழந்தைகள், ஒரு பையன் ஒருத்தன், பொண்ணு ஒன்று. அப்போ இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய மன அழுத்தம், ஒரு நீண்டகால மன போராட்டம் இல்லாமல் இப்படி ஒரு அறிவிப்பை அவர்கள் சொல்ல முடியாது. இப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட இசைக்கலைஞர் ஏஆர் ரஹ்மானுக்கு கூட இது மாதிரியான ஒரு விவகாரத்து நோட்டீஸ் வந்தது. ஆனால் அவரை அவர் பாலியல் ரீதியாக இன்னொரு பெண்ணோடு இருக்கிறார் என்றெல்லாம் பரப்பி பார்த்தார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட பெண்ணே அவர் என் தந்தையை போன்றவர், இது தவறான கருத்து அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, அந்த குற்றச்சாட்டு விவகாரத்துக்கு கோரிய மனைவியே நான் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்று அவங்க சான்று சொன்னாங்க. இந்த வழக்கை நம்ம அப்படி பார்க்க முடியாது. அதற்கு நேர்மாறாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த நடிகை யாருன்னு தெரியும், நீ என்னை ப்ரெஷர் பண்ணேன்னா நான் அதே அவளையும் எதிர் மனுதாரரா வழக்குக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் என்று மிரட்டுகிறார். மிரட்டுகிறார்னா என்ன அர்த்தம்னா, அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றது அர்த்தம். நீங்கள் ஒரு காலகட்டத்திலே பெண்கள் அடங்கி ஒடுங்கி வேறு வழி இல்லாமல் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மாதிரியெல்லாம் கடந்த காலங்களிலே இருந்தார்கள். இன்றைக்கு நீ எனக்கு உண்மையாக இருக்கணும், அப்போ தான் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன். நீ சரக்கு போட்டால் நானும் போடுவேன், நீ ஒழுக்கமாக இல்லைன்னா நானும் நான் வரம்பு, நீ வரம்பு மீறினா நான் வரம்பு மீறுவேன், உங்க கூட வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்று பெண்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள், சொத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க, பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் பெண்கள் சம உரிமை கேட்கிறார்கள்.
கடந்த கால தலைமுறையில் இப்படிப்பட்ட விவகாரத்து இல்லை என்று சில பேர் பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறவர்கள், பண்பாடு என்று பேசுகிறவர்கள் பெண்ணடிமைத்தனத்தை தான் பேசுகிறார்கள். இப்போ நான் எதற்காக உன்னை செய்யிக்கணும்? உன் குற்றங்களை, உன்னுடைய அத்துமீறலை, ஒழுக்கக்கேட்டை, தனி மனித வரம்பு மீறலை, உன் பாலியல் அத்துமீறலுடைய வாழ்க்கை முறையை நான் எதுக்காக செய்யிக்கணும்? என் குழந்தைகளுக்காக நான் இவ்வளோ நாள் பொறுத்தேன், இனி பொறுக்க வேண்டிய அவசியம் எனக்கு நிச்சயமாக இல்லை என்கிற இடத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க. அப்போ அது அவருடைய தனி உரிமை. இப்போ நம்ம ஒருத்தருடைய தனி மனித வாழ்க்கை குறித்து பேசக்கூடாது என்று நாம் சொன்னாலும் சம்பந்தப்பட்டவர் பொதுவெளிக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக அவர்களுடைய வீட்டுக்குள்ளே சண்டை போட்டாங்கன்னா நாம் அதை பேசுவதற்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ரோட்டுக்கு சண்டை போட்டாங்கன்னு வச்சுங்க, ஏமா சத்தம் போடுறேன்னு கேட்க வேண்டியது தெருவில் போகிறவருக்கும் சேர்ந்து அந்த பொறுப்பு வருது. ஏன்னா நீங்கள் வீட்டை தாண்டி விட்டீர்கள்னா, வீதிக்கு வந்துட்டுச்சுன்னா அதற்கு பின்பு அது பொது பிரச்சனை தான். நீங்கள் ஒரு வெறும் சினிமா கலைஞனாக இல்லை. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு கூட சமீபத்தில் சில சர்ச்சைகள் வந்தது. அவர் வெறும் திரைக்கலைஞர் தான். சமூக ரீதியாக நீங்கள் ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடியவனாக, தமிழ்நாட்டுக்கே நான் தான் யாருமே சரியில்லை, எல்லாருமே தீய சக்தி, நான் தான் தூய சக்தின்னு சொன்னீங்க. இப்போ விஜய் ஒரு தீய சக்தினா அவர் மனைவி சொல்கிறாங்க, என்னை அடித்து துன்புறுத்தினார், அவர் தவறு செய்வதிலிருந்து அவரை மீட்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன், தனி மனித வாழ்க்கையில் தவறி போகிற அந்த பாலியல் ஒழுக்கத்திலிருந்து அவரை மீட்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அப்போ அவர் என்னை அடித்து துன்புறுத்துறாரு, குழந்தைகளை புறக்கணிக்கிறாரு, பிள்ளைங்க முகத்தில் முடிக்கலை அப்படின்னு சொல்கிற போது இது பொதுவெளிக்கு விட்டது. அதனால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ரோல் மாடலாக ஒரு அரசியல் தலைவர் இருக்கணும். இப்போ சமீபத்தில் நல்ல கண்ணு என்கிற ஒரு மாபெரும் தலைவர் மறைந்தார். இப்போ உள்ளும் புறமும் ஒரே வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் வரலாற்றில் நிலைக்க முடியும். நீ கேமராவை ஆன் பண்ணும்போது நான் யோக்கியன்னு சொல்லிட்டு கேமரா கட் பண்ண பின்னாடி நீ வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அந்த வாழ்க்கை குறித்து வேற யாராவது பொதுவெளியில் பேசினா என்ன செய்யலாம்? யாரோ ஒரு நடிகை சொன்னால்னா கூட நீ யோக்கியமானு கேட்பான். நம்ம நாட்டில் யார் சொன்னாலும் குற்றச்சாட்டு உண்மையா என்று பார்க்க வேண்டும், மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. ஆனால் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட உன்னோட குடும்பம் நடத்தி 1999 உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏறத்தாழ இப்போ 2026 ஒரு 27 ஆண்டு காலம், 5 வருஷத்தை கழிச்சா கூட 22 வருஷம். அப்போ நீங்கள் இவ்வளவு ஆண்டு காலம் மிக நீண்ட காலம் உங்களோட குடும்பம் நடத்துகிறவங்க நீங்கள் எவ்வளவு குற்றமுடையவர் என்பதையும், எப்படி சரியில்லாத ஆள் என்பதையும், சைக்கோத்தனமாக நீ மனநிலை பிறந்தவராக இருந்திருக்கிறாரு, நானே சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டு போய் சிங்கப்பூரில் சிகிச்சையெல்லாம் எடுத்திருக்கேன் அவருக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ரொம்ப மனம் வெதும்பி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை அப்படி ஒரு பெண்ணுக்கு வந்திருக்கக்கூடாது என்பதான் நம்முடைய கருத்து. ஆனால் இப்போ இது பொதுவெளிக்கு விட்டதுனாலேயே இது தனி மனித விஷயம் என்று நம்ம இதை அலட்சியப்படுத்த முடியாத ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். சரி, இப்போது அடுத்து முக்கியமான சங்கீதா மேடம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, குழந்தைகளையும் துன்புறுத்தினார், அடிப்படை வசதிகள் கூட எங்களுக்கு அவர் செய்து தரல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாங்க. இது எப்படின்னா, விஜய் சாரோட படங்களை தொடர்ந்து பார்த்தீங்கனாலே ஒரு 5 நிமிஷமாச்சு குழந்தைங்களோட அவர் இருக்கிற சீன்ஸ் வரும். ஸோ திரையில் இருக்கிற விஜய்க்கும் உண்மையில் இருக்கிற விஜய்க்கும் இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே மாறுபடுது. எப்போவுமே சினிமாக்காரர்களை நீங்கள் திரையில் பார்க்குற அளவுக்கு நீங்கள் தமிழ் சினிமாவில் வில்லனாக நடித்தவன் பூரா யோக்கியனாக இருந்திருக்கான். நீங்கள் பாருங்கள், தனி மனித ஒழுக்கத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்பியாரை தான் சொல்லுவாங்க. வீட்டு சாப்பாடை தவிர வேறு சாப்பாடு கூட சாப்பிட மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறாரு. பிரகாஷ்ராஜ் அதிகார மையத்துக்கு எதிரான கேள்வியை கேட்பதில் அவர் சிறந்த மனிதராக இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்கு உதவி செஞ்சதிலிருந்து எத்தனையோ பிரச்சனைகளில் மன்சூர் அலிகான் போன்றவர்களெல்லாம் மனிதநேயத்தோடு நடந்திருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ பேரை நம்ம சினிமாவில் வில்லனாக பார்க்குறவன் பூரா நல்லவனாக இருக்கிறதும், நல்லவனாக நடித்தவன் பூரா கேடுகட்டவனாக இருக்கிறதுமான ஒரு முரண் இருக்கு பாருங்க. அதைத்தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ விஜயை பொறுத்தவரையில் இவர் மட்டும்தான் இப்படி இருக்கிறாரான்னு கேட்டால், சினிமாக்காரர்கள் ஏறத்தாழ 90% பேர் ஒரு சைக்கோ வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பெரும்பாலான பேர் நீங்கள் சினிமா நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தன் வீட்டில் இருந்து இந்த மாதிரி வெளியில் விவகாரத்து மனுவோ இல்லை வெளியில் சொல்வதற்கான வாய்ப்போ அவர்களுக்கு கிடைக்காம இருக்கு, அவ்வளோதான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வெறும் சினிமாக்காரனாக இருந்தால் இது நம்ம இந்த விமர்சனத்தை நம்ம கடந்து போயிடலாம். நீ பொது வாழ்க்கைக்கு வருகிறாய், நீ நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? நீ உன்கிட்ட வேலை பார்த்த மேனேஜர் வெளியில் சொல்கிறான் நீ எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன்ட்டு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். யார்? பிடி செல்வகுமார் மாதிரி ஆட்கள் சொல்கிறாங்க. அவருக்கு உதவியாளர் இருந்தவொடனே செருப்பை கழட்டி அடித்து வெளியேற்றினார்னு சொல்லி அவன் ஒருத்தன் சொல்கிறான். அப்போ நீ யாருக்கு உண்மையாக இருக்கிறாயின்னு ஒரு கேள்வி இருக்கிறார். யாரையும் சந்திப்பதே கிடையாது, யாரோடும் உறவாடுவது கிடையாது, யாரோடும் அப்போ நீ உன் குடும்பத்துக்கே நீ உண்மையாக இல்லாதவன், உன்னை பார்க்க வந்ததுக்காக முண்டி அடித்து மூச்சு திணறி ஸ்பாட்டில் செத்து போனவனையே நீ துக்கம் கேட்க போகாதவன்,
நீ இவ்வளவு மோசமான ஒரு சைக்காலஜி கொண்ட ஒருத்தன் நீ இந்த நாட்டுக்கு தலைமை ஏற்பதா, நீ கட்சி நடத்துகிறதா அப்படிங்கிற கேள்வியை வந்து பொதுமக்கள் கேட்கத்தான் செய்வாங்க. அப்போ வந்து நீ முதல்ல தூய சக்தியாக இருக்கணும். அப்போ தான் நீ தீய சக்தியில் இருக்க முடியும். நீயே தீய சக்தியாக இருக்க, யாரை பார்த்து நீ வந்து தீய சக்தின்னு சொல்லுவீங்க? இப்போ ஏப்ரல் 20 வழக்கு வருதுன்னா ஏறத்தாழ தேர்தலினுடைய உச்சகட்டமான ஒரு பிரச்சாரம், அனல் பறக்கிற பிரச்சாரம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எப்படி போனாலும் நீங்கள் வந்து மார்ச்சில் வந்து தேர்தலுக்கான முறையான அறிவிப்பு வெளியில் வந்துடும். மிக தீவிரமாக சுற்றுப்பயணத்தில் இருக்கிற போது உன்னை கோர்ட்டில் கூப்பிடுவாங்க, செங்கல்பட்டு கோர்ட்டில் 20 அப்போ நீ வந்து அங்கே வந்து விசாரணைக்குரிய ஒரு ஆளாக வந்து நீ நிற்க ஆஜராவாரா சார்? அல்ல, அவர் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து ஏன்னா க்ரௌடு வந்துடும், செங்கல்பட்டு ஜட்ஜை வந்து பனையூர் பங்களாக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லுவார். சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைன்னு அவருக்கு தெரியாது. இங்கே செட்டு போட்டு ஏதாவது நடத்துங்க இங்கே வந்து அப்படின்ட்டு சொல்லுவார். ஆனால் அவர் போய் தான் ஆகணும். ஆனால் அது எவ்வளவு பொய்யான பிம்பங்கிறத நான் 2 நாட்களுக்கு முன்பு உணர்ந்தேன். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு தோழர் நல்லக்கண்ணு மறைவுக்காக வேண்டி இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் பாலன் இல்லத்தில் அவருடைய உடல் வந்து இறுதி அஞ்சலிக்கு வைத்திருந்த போது நான் ஒரு இரவு நேரத்திலே ஒரு 8:30-9 மணிக்கு போனேன். நான் வந்து அங்கே இறுதி அஞ்சலி செலுத்தி விட்டு அப்படி திரும்பலான்னு நினைக்கும் போது விஜயோட கார் வந்துருச்சு. யாரும் முண்டியடிக்கலை, எந்த பரபரப்பும் இல்லை. மீடியா பர்சன்ஸ் மட்டும் கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பின்னாடி ஓடுனாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், மிகுந்த அறிவாற்றல் உள்ளவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள், அவர்கள் யாரும் அவரை பொருட்டாக கருதலை. ரஜினிகாந்த் வந்தார், எவ்வளோ சிவகார்த்திகேயன், எவ்வளோ நடிகர்களாக வந்தாங்க. எந்த சலனமும் இல்லாமல் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு வந்து அவருடைய இறுதி அஞ்சலிக்கு அவர்கள் சமூக அக்கறையோடு கூடியவர்களாக நின்றார்கள். வீர வணக்கம் வீர வணக்கம்னு கோஷம் போட்டாங்க. விஜய் வந்துட்டு அவர் வாட்டுக்கு திரும்பி போகிறார். அது தினைக்கும் பரபரப்பான டி நகரினுடைய மையப்பகுதி தான் அது. சிவாஜி கணேசன் சாலைகளில் தான் அது இருக்குது. பாண்டி பிசார்லேருந்து ஒரு உள்ள நுழையும் போது உள்ள பக்கத்து தெருவாக தான் அது இருக்குது. அப்போ அவ்வளவு நகரினுடைய மையப்பகுதியில் விஜய் வருகிறார் என்பது பரபரப்புக்குள்ளாகாமல் அமைதியாக நடக்கும்போது, நான் துக்கம் கேட்க போனால் ஊரே கூடிருன்னு சொல்கிறது இருக்குல்ல. அப்போ என்ன காரணம்? நீ சொல்லாமல் வந்ததுனால கூட்டம் இல்லை. சொல்லிட்டு வந்தால் அவர் விஜய் வர்றாருன்னு 2 நாளாக அறிவிச்சா ஒரு இடத்துக்கு கூட்டம் வராமல் இருக்குமா? சினிமா நடிகனை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும். அப்போ எல்லாமே பொய்யாக இருக்கிறது. அவருடைய தனி மனித வாழ்க்கை தொடங்கி பொது வாழ்க்கை வரைக்கும் அப்பட்டமான ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் அது இருக்குது. சார், சங்கீதா அவர்களோட அந்த மனுவில் குறிப்பிட்டு ஒரு நடிகை என்பதை பல வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நடிகை என்ன யாருன்றது பல்வேறு யூகங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது சார், அந்த நடிகை யாரா இருக்கு? இல்லை, நமக்கு தெரிந்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார், திரிஷா வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ திரிஷா வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு என்று நயினார் நாகேந்திரன் சொல்கிறாருன்னா, நயினார் நாகேந்திரன் வந்து தவறாக சொல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கார், ஒரு மிகப்பெரிய தேசிய அளவில். அப்போ எல்லா உளவுத்துறை தகவல்கள், முக்கியமான அதிகார வட்டத்தின் தகவல்கள், அதெல்லாம் அவருக்கு தெரியாமல் எதையும் அவர் பேச மாட்டார். ஏன்னா டிசம்பர் மாதமே கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணாங்கங்கிற டேட்டாவை இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறாரு. அவருக்கு எப்படி தெரியும்? அண்ணாமலை வந்து அவருடைய குடும்ப வக்கீல், அவர் வழக்கறிஞராக இருக்காரா, நீதிமன்றத்தில் பணிபுரிகிறாரா, அவருக்கு எப்படி தகவல் தெரியும்? அப்போ திரிஷா வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வாங்கன்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாருன்னா, நயினார் நாகேந்திரனுக்கெல்லாம் இது குறித்து ஏதோ தகவல் தெரிந்திருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டியிருக்கார். அதனால் திரிஷாவான்னு நமக்கு தெரியாது, அந்த நடிகை யார் என்று எனக்கு அழுத்தம் கொடுத்தால் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு யாருன்னு தெரிந்திருக்கிறது. அப்போ ஒரு முறையான வாழ்க்கையில் அவர் இல்லை, அவர் முறை தவறிய வாழ்க்கையில் இருக்கிறாரு, திருமணம் தாண்டிய ஒரு உறவில் இருக்கிறாரு, அவர் குடும்பத்துக்கு உண்மையா இல்லை, பொண்டாட்டிக்கு உண்மையா இல்லை, பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லை, கூட வேலை பார்த்தவனுக்கு உண்மையா இல்லை, யாருக்குமே உண்மையா இல்லாமல் நீ கேரியரோட உச்சத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு வரேன், பிள்ளையை விட்டுட்டு வரேன்னு யார்கிட்டையுமே சொல்லலையே அப்படிங்கிறதான் பல பேருடைய கேள்வியாக இருக்குது. சார், இப்போது விஜயை பற்றி இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது எலெக்ஷன் டைமில் வந்திருக்கு. ஸோ சில பேரோட வாதம் என்னன்னா, இந்த எலெக்ஷன் டைமில் அவருக்கு அகைன்ஸ்டாக ஒரு சதி பண்ணுறதுக்காக இதை பிளான் பண்ணி ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து இது வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இல்லை. யாராவது ஒருத்தரை வந்து சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் மூலமாக இந்த குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா பரவாயில்ல. யாரோ ஒரு நடிகை சொன்னாங்கன்னா கூட அது வந்து அனுப்பப்பட்டதாக இருக்கலாம், கூட சந்தேகப்படலாம். அவரோட 27 வருஷம் குடும்பத்தில் இருந்தவங்கள சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலி தானே சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் அரசியலை மாற்ற முடியும்? இதுக்கும் வந்து ஸ்டாலின் மேலே பழி போடுவீங்களா என்ன?
நெரிசல் மரணத்தை நீங்கள் கரூர் லோக்கல் எம்எல்ஏ மேலேயோ முன்னாள் அமைச்சர் மேலேயோ பழி சாட்டுவதைப் போல இந்த பெர்சனல் விவகாரத்தை நீங்கள் எப்படி திசை திருப்ப முடியும்? அப்போ நீங்கள் இவ்வளவு நாளாக வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு முழுக்க முழுக்க ஒரு பொய்யான வாழ்க்கை, ஒரு தவறான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் உங்களை திருத்தி கொள்ளாமல் நீங்கள் வெளி உலகத்தை மாற்றவே முடியாது. இந்த உலகத்திலே ஒரு மனிதனை தன்னை மாற்றிக்கொள்ளாதவன் இந்த உலகத்தை மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் சங்கீதாவிடம் மன்னிப்பு பெற்று அதை முறைப்படுத்தி செட்டில் பண்ணாமல் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கே கூடாது. நீங்கள் அறிவுடையவனாக இருந்தால் அவங்க டிசம்பரில் மனு போட்டப்பே அவங்கள நீங்கள் சரி பண்ணியிருக்கணும். உங்களால் சரிப்படுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு சரியான வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை, ஒரு தவறான நபர் நீங்கள். அதனால் தனி மனித ஒழுக்கம் கிட்டவர்கள் எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது என்பதுதான் மக்களின் விருப்பமாக இருக்குது. இங்கே எங்களோட கலந்து கொண்டு உங்களோட கருத்தை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சார்.